ஒரு நாளில் 7 கோடி ரூபாய், ஒரு வருடத்துல 2400 கோடி ரூபாய் யாருக்கு போகுது? நீங்களே சொல்லுங்க. ஒருத்தன் டாஸ்மாக் போறான், எம்ஆர்பி பார்க்குறான், ஒரு பாட்டிலோட விலையை பார்க்குறான், 350 ரூபாய் கவுண்டரில் கொடுக்குறான். அவன் எவ்வளோ கேட்குறான் தெரியுமா? 360, 70, 80 அல்லது 400 ரூபாய் கேட்குறான். இவன் ஏன்டா அப்படின்னு கேட்குறான். அதான் எலக்ட்ரிசிட்டி சார்ஜு, கிளீனிங் சார்ஜு அப்படின்னு நிறைய இருக்குல்ல அப்படின்னு ஆர்கியூமெண்ட், சண்டை தினமும். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக நடக்குது, மதுரையிலையும் சென்னையிலையும் திருநெல்வேலியிலும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 ரூபாய் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளாக தெரியுது. உண்மையிலேயே இது ஒரு மேசிவ் கவர்மெண்ட் சாங்ஷன்டு தெப்ட் மெஷின் அப்படின்னு சொல்லலாம், ஒரு திருட்டு மெஷின். இது எவ்வளவு பெரியது தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 66 லட்சம் பாட்டில்ஸ் விற்பனை ஆகுது. பாட்டிலுக்கு மினிமம் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. கால்குலேட் பண்ணுங்க. ஒரு நாளில் 6.6 கோடி ரூபாய், ஆல்மோஸ்ட் 7 கோடி ரூபாய். ஒரு வருஷத்துல 2400 கோடி ரூபாய் யாருக்கு போகுது? நீங்களே சொல்லுங்க. டாஸ்மாக், தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். இது ஒரு சிம்பிள் லிக்வர் ஷாப் கம்பெனி கிடையாது. இது ஒரு சிம்பிள் லிக்கர் ஷாப் கம்பெனியே கிடையாது. இது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுடைய செகண்ட் பிகெஸ்ட் ரெவென்யூ மெஷின். 2024-25 டாஸ்மாக்குடைய ரெவென்யூ எவ்வளவு தெரியுமா? 48,344 கோடி ரூபாய். 48,000 கோடி ரூபாய். கவர்மெண்ட்டுடைய டோட்டல் இன்கம்ல, வருமானத்தில் கிட்டத்தட்ட 40% இதுல இருந்து தான் வருது. 40%